ஆண்டு வெப்பம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முந்தின ஆண்டு சொல்லும் பொழுது இதே மாதிரி நம்ம அதுக்கு முந்தின ஆண்டை விட இது அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாற்றம் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா, வெப்பம் அதிகமாயிட்டு போகுது அப்படிங்கறத நல்லா கண் கூட பார்க்க முடியுது. ஸோ அடுத்த ஆண்டு அப்ப என்ன ஆக போகுதுன்னா, இன்னும் வெப்பம் அதிகமாக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதற்கு நம்ம உடனே மரங்கள் வெட்டப்படுகிறது அப்படிங்கறது ஒரு காரணமா சொல்லி நம்ம பூமியில ஏதோ மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே ஆசைப்படுகிறோம். பட் அது ஒன்றுதான் காரணமா அப்படி பார்த்தா, இந்த வெப்ப சூழல் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆஹ், மேற்கத்திய நாடுகள், கிழக்கத்திய நாடுகள் அப்படி ரெண்டா பூமியை பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கிழக்கத்திய நாடுகள் சொல்லக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலயுமே இந்த வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பர்டிகுலரா ஏன்னா எங்கெல்லாம் சொல்ல போனா நம்ம இந்தியா, இந்தியா ஃபுல்லாவே, இந்தியா முழுக்க, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்கன்னா சைனா, இங்க எல்லாமே வெப்பம் வந்து ரொம்ப அதிகமா, நார்மலா இருக்கிறத விட ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கறத சொல்லலாம். அப்ப எல்லா நாடுகள்லயும் மரங்கள் வெட்டப்பட்டு விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம ஏரியாவில் எடுத்துக்கிட்டா இந்த ரோட்டு முழுக்க எனக்கு மரங்கள் இருந்தது, இப்ப மரங்களே காணோம் அப்படின்ட்டு. மரங்கள்னால என்னன்னா ஒரு பெரிய லாபம் என்னன்னா, நம்ம வந்து கொஞ்சம் சேஃபா மரத்துக்கு அடியில போய் நிக்கலாம் அப்படிங்கறத ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாமே தவிர, மரங்கள் வெட்டப்பட்டது ஒரு மெயின் காரணமாக நம்ம சொல்ல முடியாது. ஆனா கடந்த ஆண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னையில பயங்கரமான ஃப்ளட் வந்தது. அப்போ அந்த ஃப்ளட் வந்த சமயத்துல திடீர்னு மரங்கள் எல்லாம் வச்சு எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் சந்தேகமா இருக்குது. கேட்டா அந்த ஒரு வருடம் ஹெவியான ரெயின் கேட்டா அது வெப்பச்சலனம் அல்ல மழை சலனம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்தி தப்பிச்சுக்கிறோம். ரியாலிட்டி அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நம்ம கீழ் நோக்கி பார்த்துட்டு இருக்கோம், அதாவது பூமியை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நடைபெறும் போராட்டங்கள் எல்லாம் மேல் நோக்கி நடந்துட்டு இருக்கு. வானத்துல நடக்கிற போராட்டங்கள் நமக்கு தெரிவதில்லை. அந்த வானத்துல நடக்கிற மாற்றங்களை வந்து நம்ம கீழே இருக்கிறவங்க அனுபவிக்க வேண்டி இருக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இதுல வந்து வானத்துல என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படி சொல்லும் பொழுது, பொதுவா நமக்கு வந்து ஒரு வெப்பம் வந்து மேல இருந்து டிராவல் பண்ணி, நம்ம இது நவகிரக தவத்துல பேசும்போது சொல்லுவோம், பூமியை விட்டு சூரியன் எவ்வளவு தூரத்துல இருக்கு, எந்த சைஸ்ல இருக்கு அப்படியெல்லாம் நம்ம பேசுறோம். அதுவும் சுற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு எல்லாமே நம்ம நவகிரக தவத்துல சொல்றோம். பட் அப்படி வரும் பொழுது இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில ஒரு பாதுகாப்பு வளையம் ஒண்ணு இயற்கை வந்து நமக்கு கொடுத்திருக்குது. அந்த பாதுகாப்பு வளையத்தை பத்தி நம்ம நிறைய பேர் நிறைய விதத்துல பேசி இருக்கிறாங்க. அந்த பாதுகாப்பு வளையம் டேமேஜ் ஆகும்போதெல்லாம் எல்லாரும் கத்துறதும், அப்புறம் எல்லாரும் உடனே ஒரு மாற்று ஒண்ணு கொண்டு வரவும், உடனே அதோட எல்லாம் அமைதியாகிறதும் அப்படின்ட்டு இயல்பா நடந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி அந்த பாதுகாப்பு வளையம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வெப்ப காற்று, அதாவது காற்று இருக்கக்கூடிய மண்டலம், காற்று பகுதி இருக்கக்கூடிய மண்டலத்துக்கும் வெப்பமான பகுதிக்கும் இடையில வந்து ஒரு பாதுகாப்பு வளையம் சொல்லக்கூடியது என்ன சொன்னா, இந்த ஓசோன் லேயர் அப்படிங்கறத தாராளமா நம்ம சொல்ல முடியும். ஓசோன் லேயர்ல எப்பொழுதெல்லாம் ஒரு மாற்றம் நடைபெறுகிறதோ அல்லது ஏதாச்சும் ஒரு தவறுதல் நடைபெறுதோ அப்ப எல்லாமே கீழே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் வந்து சிரமப்படதான் செய்யுது. இப்ப இந்த கோடை காலத்துல நடக்கக்கூடிய இந்த மாற்றத்துக்கும் ஒரு விவசாயியோட கதையும் சொல்லும் பொழுது கொஞ்சம் புரியும் அப்படிங்கறது சொல்ல வரேன். இந்த விவசாய கதைகள் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அல்லது அது கதையில கத்துக்கிட்டும் இருப்பீங்க. ஒரு தடவை ஒரு விவசாயி வந்து ரொம்ப விவசாயம் பண்றாரு, ஆனா ரொம்ப விரக்தி அடைஞ்சிடறாரு. ஏன்னா அவர் கேட்கிற நேரத்துல கேட்கிற மாதிரி சீசன் அமையறதே கிடையாது. அவர் வெயில் வேணும்னு சொல்ற சமயத்துல மழை வருது, மழை வேணும்னு சொல்லும்போது வெயில் அடிக்குது, அல்லது காற்று வேணும்னு சொல்லும்போது காற்று சுத்தமா இல்லாம இருக்குது, அல்ல பயிர்கள் நல்லா விளைஞ்சு வரும்போது காத்து வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுது. இப்படி எல்லாமே மாறி மாறி நடக்கிறதுனால அந்த விவசாயி ரொம்ப விரக்திக்கு போயிட்டு கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிச்சாராமா. கடவுள் எனக்கு இதுக்கு ஒரு ரெமெடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கடவுள் சொன்னாராமா, இதனால என்ன, நான் செய்யறது உனக்கு நன்மைக்கு தானே செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பட் அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியுங்களா, ஒரு செடி வளர்றதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. நான் காலையில 7 மணி 3 மணிக்கு எந்திரிச்சு தண்ணி கட்ட வேண்டி இருக்குது. அப்புறம் அந்த தண்ணியை விட்டு அதிகமாயிடுச்சுனாலும் அதை வந்து உடனே தண்ணியை குறைச்சு திருப்பி கொஞ்ச நாள் காய விட வேண்டி இருக்குது. அப்படி எல்லாம் வளர்ந்து வரும்போது கரெக்டா அதை பருவத்துக்கு வரும்போது வெயில் வேணும்னு சொல்லும்போது நீங்க பாட்டு மழையை பெஞ்சு வச்சுறீங்க. மழை கொட்டணும்னா எல்லா பயிர்களும் மூழ்கி போயிடுது. அப்ப நான் செஞ்ச எல்லா வேலையும் வேஸ்டா போயிடுது.
சரி அதுக்கப்புறம் மழைதான் இல்ல, வெயில் பருவம் சரியா இருக்குதுன்னு நினைச்சிட்டு நான் அத கதிர் அடிக்கலாம் போனா காற்று இல்ல. அப்ப நான் எப்படி கதிர் அடிக்கிறது? இப்படி எல்லாமே எனக்கு அதுக்கு எதிரா நடக்கிறதுனால நீங்க செய்தது சரியில்ல அப்படின்னு சொல்லி கடவுள்ட்ட கேட்டார். அப்ப கடவுள் கடைசியா என்ன கேட்டாருன்னா, சரி ஓகே அப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சொன்னாராமா, நான் அத நானே பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி அப்படியே ஆகட்டும், நீயே இனிமேல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அந்த ஆப்ஷன் என்ன பண்ணிட்டாரு, அந்த விவசாயி கையில குடுத்துட்டு கிளம்பிட்டாராம். ஆனா விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா இனிமேல் நம்ம கேட்கிற நேரத்துல கேட்கிற வேலைகள கேட்கிற பருவத்த உண்டாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விவசாயி என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ, என்ன விதைக்கணும்னு நினைச்சாரோ, நெல்லுனா நெல்லு, கரும்புனா கரும்பு, மஞ்சள்னா மஞ்சள், வேற ஏதாச்சும் தானியங்கள்னா தானியங்கள் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் நெல்லுக்கு ட்ரை பண்ணலான்னு நெல்லுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. நெல்லு விதைக்கும்போது அதே மாரி நல்லா தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டாரு. உடனே மழை கொட்ட ஆரம்பிச்சது. உடனே நல்ல சேறு மாரி ஆயிடுச்சு பூமியெல்லாம். உடனே அவருக்கு ரொம்ப குஷியா போயிடுச்சு. உடனே நாத்து வைக்க ஆரம்பிச்சாரு. நாத்து வச்சு திருப்பி ஒரு இடையில ஒரு சின்ன ப பீரியட்ல ஒரு சின்ன வெயில் வேணும்னு கேட்டாரு. உடனே வெயில் வந்தது. உடனே நாத்த எடுக்கிறதுக்கு வசதியா இருந்தது. உடனே நாத்த எடுத்துட்டு திருப்பி கொண்டு போய் அத பிரிச்சு வந்து வயல்ல நட ஆரம்பிச்சாரு. வயல்ல நட ஆரம்பிச்சோனே, திருப்பி மழை வேணும்னு கேட்டாரு. நல்ல மழை பெஞ்சது. அப்புறம் மழை கொஞ்சம் அதிகமானோனே, வேண்டாம் நிறுத்திக்கோங்கன்னு சொன்னோனே, அது மழையும் நின்றுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து வெயில் வேணும்னு சொன்னாரு. வெயில் வந்தது. அப்புறம் திருப்பி மழை வேணும்னு கேட்டாரு. மழை வந்தது. இப்படி அவருக்கு என்னென்ன மாரியெல்லாம் இந்த தண்ணி விட்டு செடிய வளர்த்தணும்னு நெனைச்சாரோ, அத்தனையும் அதே மாரி நடந்துருச்சு. பார்த்தா செடி நல்லா ஹைட்டா வளர்ந்துருச்சு. விவசாயிக்கு ஒரே சந்தோஷம். இந்த வருஷம் நம்ம மகசூல் எக்ஸ்ட்ரீமா போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தாரு. அதே மாரி மகசூல்ல பயிர்கள் எல்லாம் நெறைய விளைஞ்சு ஒவ்வொன்லயும் ஏகப்பட்ட நெற்கதிர்கள் அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சு நிக்குது. அதுக்கப்புறம் இவருக்கு அந்த கரெக்ட்டான பருவம் வந்தது. வெயில் நல்லா அடிக்கணும்னு சொன்னாரு. வெயில்ல நல்லா காஞ்சது. பயிர்கள் அந்த நெற்கதிர்கள் வந்து அப்படி அப்படியே அங்கங்க காஞ்சு தொங்குது. அதுக்கப்புறம் அத அடிக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு போறாரு. அடிக்கலான்ட்டு எடுத்துட்டு போய் கதிர்கள்லாம் அறுத்துட்டு போய் அங்க அடிக்கிச்சு பார்க்குறாரு. பார்த்தா காத்து அடிக்குது. எல்லா நெல்களும் பறக்க ஆரம்பிக்குது. நெல் மணிகளும் பறக்க ஆரம்பிக்குது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் சரி அந்த நெல்மணி எடுத்து அமுத்தி பார்க்குறாரு. உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்ல. வெறும் பொல்லையா இருக்குது. வெறும் காத்தடிச்ச பை மாரி நெல்மணி இல்ல, உள்ள அரிசி இல்ல. எல்லாம் வெறும் காஞ்சு போனதா கிடக்குது. அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. இவ்வளவு தூரம் செஞ்சு நம்ம எல்லாமே கரெக்ட்டா பண்ணோம். அப்ப வந்து இப்படி வரலையே அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு, திருப்பி பழைய மாரி கடவுள்ட்ட கேட்டாரு. உடனே கடவுள் வந்தாரு. "என்னாச்சுப்பா? நீ தான் எல்லாம் கரெக்ட்டா செஞ்சீல்ல, அப்புறம் என்னாச்சு?" அப்படிங்கும்போது, "எனக்கு புரியல. நான் செஞ்சது கரெக்ட் தான். ஆனா ரிசல்ட் வரல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க எனக்கு சொல்லுங்க. ஆனா நீங்களே இனிமேல் பார்த்துக்கோங்க." அப்படி சொல்லவும், அப்புறம் சரி ஓகே முதல்ல அத குடுன்னு சொல்லி அத வித்ட்ரா பண்ணிட்டாரு. அதாவது அந்த பவர வந்து கட் பண்ணிட்டு இவருக்கு குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாராமா, "ஒவ்வொரு செடியும் வளரும்போது ஒரு போராட்டம் இருக்கணும்ப்பா. போராட்டம் இருந்தா தான் அந்த உயிர்ப்பு இருக்கும். அதனால தான் நான் அதுல போராட்டத்துக்கு தான் அந்த மலைகள மாற்றி அதிலிருந்து விளையக்கூடியது மட்டும் தான் உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு பயன்பட்டு, அது ஒரு நெல்மணியா மாறி உங்க கைக்கு வந்து சேரும். அதனால தான் இந்த போராட்டத்துக்கு தான் எங்களுக்கு குடுத்து குடுத்து நான் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்குது." அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. இத வந்து கடவுள் விவசாயிக்கு சொன்னாரு. விவசாயி அத புரிஞ்சுட்டு கடவுள்ட்ட நீங்களே இனிமேல் பார்த்துக்கோங்க. இந்த மாரி எல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி குடுத்ததா கதைய முடிச்சுடுறாங்க. இதுல இருக்கக்கூடிய நெல்மணிகள் அப்படிங்கிறத வந்து நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அந்த கணக்குல சேர்த்துக்கலாம். மரம், செடி, கொடிகள், விலங்குகள், ஏன் மனிதர்களும் அதுல தான் சேரும். அப்ப இந்த வெயில் வந்து நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப மோசமா இருக்கு, மோசமா இருக்குன்னு வெயில் மேல பழிய போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா, இதே இடத்துல, இதே நாட்கள்ல நீங்க வேப்ப மரங்கள பாருங்க. நல்லா கொழுந்து விட்டு அருமையா வளர்ந்துட்டு இருக்குது. இலைகள் எல்லாம் அப்படியே பச்சை பசேல்ன்னு இருக்குது. அரச மரம் எல்லா இலைகளும் உதிர்த்துது. இப்ப அரச மரம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப செழுமையா இருக்குது. நீங்க மரத்தோட இலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, புத்தம் புது இலைகளா இருக்குது. இப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த வெயில பத்தி யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. யாரும் எங்கேயும் போய் சொல்லவும் இல்ல. அவங்கவங்கள வேலைகள கரெக்ட்டா செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த சூழல் மாற்றம் நடைபெறும் பொழுது, ஏன் மாற்றம் நடைபெறுதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இந்த சூழல்ல, இந்த பிரபஞ்சத்துல, இந்த யுனிவர்ஸ்ல அல்லது நம்ம இந்த பூமியில ஒரு மாற்றம் நடைபெறும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அதுக்கு அடாப்ட் ஆகணும். இப்ப நம்ம சொல்ற இந்த வெப்பம் வந்து போன தடவை விட இந்த தடவை 4 டிகிரி கூட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஆஹா 4 கூடிருச்சா அப்படி கேட்கிறோம். ஏன் இந்த வெப்பத்த 8 டிகிரி ஒண்ணா பண்ணலாம் இல்லையா? இந்த ஒண்ணா பண்ணலையே 4 டிகிரியோட தானே நிறுத்திக்கிச்சு. அப்ப இந்த வருடம் 4 டிகிரி, அடுத்த வருடம் 4 டிகிரி போது 8 டிகிரி உங்களோட மாற்றத்த கொண்டு வர முடியுது அதுக்கு. அப்ப உங்கள கொஞ்சம் கொஞ்சமா தான் மேம்படுத்த ஆரம்பிக்குது. அதாவது நீங்க இந்த சூழலுக்கு அக்கஸ்டம் ஆகணும். இதுக்கு நீங்க உங்கள தகவமைச்சு கொள்ளணும்.
அப்படிங்கிறதுல இந்த பூமி ரொம்ப அழகா பிளான் பண்ணி தான் உங்களை தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு தான் மாற்றத்தை உண்டாக்குது. தாங்க முடியாத மட்டத்தை உடல் கொடுக்கல, பிரபஞ்சம் கொடுக்கல. அப்ப உடல்ல உங்களால இவ்வளவுதான் முடியும். இந்த பிளானட்ல இருக்கக்கூடிய விலங்குகள் இவ்வளவுதான் தாங்கிக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள் இவ்வளவுதான் தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கேற்ற மாற்றத்தை இந்த பூமியில எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுல எல்லா ஜீவராசிகளும் அதுக்கு அடாப்ட் ஆக முயற்சி பண்ணுது, அடாப்ட் ஆயிட்டும் இருக்குது. முயற்சி பண்ணாம பிளேம் பண்ணி அதை தப்பிச்சு அடுத்த மேல பழி போட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் இருந்துச்சுன்னா நம்ம மனித ஜீவன் தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, இது கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கிறதுனால இந்த ஜீவன் அப்படிதான் பண்ணும். அதனால அதுவும் அது தெரிஞ்சுட்டு பேசாம விட்டுடும். இப்ப இது காரணம் என்ன? ஏன் இந்த வெப்பத்துல இவ்வளவு மாற்றங்கள் நடக்குது அப்படி சொல்லும்போது, இங்க வந்து நம்ம அக்குப்பஞ்சர் அறிவியல கொஞ்சம் டீட்டெயிலா பேசினா உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அக்குப்பஞ்சர்ல வந்து நம்ம வந்து அந்த புத்தகம் வச்சிருக்கிறவங்களா இருந்தா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வகுப்புல பேசினதுதான். நான் அந்த டாபிக் ஃபுல்லா போக முடியுமா இல்ல. நம்ம கட்டுப்பாடு சுற்று அப்படிங்கிறத பத்தி ஒரு தடவை பேசியிருக்கிறோம். இந்த 5 பஞ்சபூதங்களும் எப்படி ஒண்ணு கட்டுப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்த பத்தி அதுல பேசியிருப்போம். அதுல வந்து நம்மளுடைய நிலம் அப்படிங்கிற சக்தி வந்து நீரை கட்டுப்படுத்தும் அப்படின்ட்டு, நீரோட சக்தி வெப்பத்தை கட்டுப்படுத்தும் சொல்லி, வெப்பத்தோட சக்தி வந்து காற்றை கட்டுப்படுத்தும் சொல்லி, காற்றோட சக்தி மரத்தை கட்டுப்படுத்தும், மரத்தோட சக்தி அப்படிங்கிறது நிலத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சபூதத்துல வந்து கட்டுப்பாடு சுற்றுன்ட்டு ஒன்றை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்ப அதுல நடக்கக்கூடிய மாற்றம் தான் நம்ம இந்த வெப்ப சலனம், வெப்ப காற்று, வெப்ப சூழல் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறது. அப்ப வெப்பம் அப்படிங்கிறது வெப்பத்தோட தன்மை எப்படின்னா, வெப்பம் வந்து காற்றை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டதாக நம்ம சொல்லி நம்மளோட டிசைன்ல நம்மளோட அறிவியல்ல சொல்லப்பட்டிருக்குது. வெப்பம் காற்றை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாருக்கு பவர் அதிகம், வெப்பத்துக்கா காற்றுக்கா அப்படின்னு சொன்னா, காற்றை விட வெப்பத்துக்கு பவர் அதிகம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ வந்து இந்த வெப்பம் வந்து அதிகமா காற்றை டாமினேட் பண்ணிடுச்சு அப்படி சொன்னா நமக்கு வந்து தொந்தரவுகள் அதிகமாகும் சொல்றதுனாலதான் இடையில ஒரு பாதுகாப்பு வளையமாக இந்த பிரபஞ்சத்துல பர்டிகுலரா இந்த ஓசோன் லேயர் அப்படிங்கறத நம்ம அறிவியல் பூர்வமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஓசோன் லேயரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, பொதுவா மேல இருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று, சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்ப கதிர்கள் நேரடியாக பூமியில பட்டுச்சுன்னா, அதாவது காற்றோட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா அதிகமா எரியும் தன்மை அதிகமா இருக்கும். அந்த எரியும் தன்மை அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னா அது ஒரு பாதுகாப்பு வளையம் தேவைப்படுது. அந்த பாதுகாப்பு வளையம் என்ன பண்ணணும்னா, இந்த காற்றையும் சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பத்தையும் தாங்கிட்டு ஒரு ஃபில்டர் பண்ணி கீழே இருக்கக்கூடிய வெப்பத்துல போய் பேச ஆரம்பிக்கும். பேச்சுவார்த்தைகள் அவங்க நடத்திக்குவாங்க. அந்த வெப்பம் தான் இங்க இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு போதுமானதாக இருக்கும். இதை இன்னும் சிம்பிளா நீங்க ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய பெரிய பெரிய மால் அல்லது பெரிய பெரிய ஜவுளி கடைகள் எல்லாத்துக்கும் நீங்க போனீங்கன்னா ஒரு விஷயம் பார்க்கலாம். வெளியே இருக்கக்கூடிய வெப்பம் உள்ள இருக்கக்கூடிய கடையில வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள என்டர் ஆகும்போது ஒரு பெரிய ப்ளோயர் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதை வந்து ஏர் கர்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் கர்டைனோட பர்பஸ் நீங்க அங்க உள்ள போகும்போது நல்லா தெரியும். தலை மேல அவ்வளோ ஒரு காத்து வந்து கொட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட 1 அடியில இருந்து 2 அடிக்குள்ள மட்டும் அந்த ப்ளோயர் வந்து ப்ளோ ஆகும். ரொம்ப ஹை பவர் மோட்டர் வச்சு அந்த ப்ளோயரை வந்து ப்ளோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ப்ளோயரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, கடைக்குள்ள இருக்கக்கூடிய குளிர்ச்சி காற்று கடைக்கு வெளியே இருக்கக்கூடிய வெப்பத்தோட உறவாடாது தடுக்கணும் அல்ல குறைக்கணும் அப்படிங்கிறது அதனோட பர்பஸ். அப்ப எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு லேயர் வந்து பாதுகாப்பா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய குளிர்ச்சி குளிர்ச்சியாவே இருக்கும், வெளியே இருக்கக்கூடிய வெப்பம் வெப்பமாவே இருக்கும். சப்போஸ் அந்த ப்ளோயரை மட்டும் ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா உள்ள இருக்கிற குளிர்ச்சி முழுவதுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும், வெளியே இருக்கிற வெப்பம் முழுக்க உள்ள போயிடும். அப்ப உள்ள வந்து வெளியே இருக்கக்கூடிய வெப்பத்தை அப்படியே உள்ள அனுபவிக்க வேண்டி வந்துடும். அப்ப கண்ணுக்கு தெரியாம ஒரு பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்ம டிசைன்ல வந்து இந்த பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பெரிய பெரிய ஜவுளி கடைகள், ஜுவல்லரி ஷாப் எல்லாத்துலயும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதாவது எங்கெங்கெல்லாம் மக்கள் அதிகமா உள்ள வந்துட்டு வந்துட்டு போறாங்களோ அங்கெல்லாம் இந்த ஏர் கர்டைன் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது காற்றுத்திரை அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இப்ப இதே கான்செப்ட் தான் நம்மளோட பூமியில இருக்கக்கூடிய இந்த ஓசோன் லேயரோட பர்பஸ் அதுதான். அந்த ஓசோன் லேயரோட ஒரு சைடு வந்து சூரியனும் ஒரு சைடு காற்று மண்டலமும் இருக்குது. அப்ப வந்து வெப்பம் சூரியனோட வெப்ப காற்று வந்து நேரடியா காற்றுல ரியாக்ட் ஆச்சுன்னா காற்றோட தன்மை அதிகமாகி அது வந்து சாதாரண காற்றை வெப்ப காற்றா மாத்திரும். அப்ப இதுல என்ன ப்ராப்ளம் சொன்னா, அந்த லேயர் வந்து பாதுகாப்பா இருக்கா அப்படிங்கிற விஷயத்தான் கவனிக்கிறது நம்ம தவறிட்டு
நம்ம எல்லாரும் பூமி கீழே செடிகள் இல்லை, மரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. அப்ப அந்த மேல இருக்கக்கூடிய ஓசோன் லேயரை யாரு டேமேஜ் பண்றாங்க? என்ன நோக்கத்தினால இது நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்துல எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா வந்து நம்மளோட கையில வரணும். வண்டி ஓட்டுனா கூட டிரைவர் தேவையில்லை, அது டெக்னாலஜி அப்படின்னுங்கிற விஷயத்துல நம்ம மேல போயிட்டே இருக்கிறோம். அப்படி போறோம், மேல போறோம், மேல போறோம்னு எங்க போறீங்க? எல்லாமே வந்து உங்க பூமியை சுத்தி இருக்கக்கூடிய சேட்டிலைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் நம்ம எல்லாருமே வளர்ந்து விளையாண்டுட்டு இருக்கோம். பட் வளர்ச்சி போயிட்டு இருக்கிறது எப்படி போறோம்னா, ரொம்ப அதிகமா நம்மளோட கற்பனைகள் தாண்டி போயிட்டு இருக்கிறதுனால இப்ப என்ன ஆகுது, சிம்பிளா வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயத்த வந்து அந்த லேயரை டேமேஜ் பண்றதுங்கிறது ரொம்ப சுலபமா நடக்குது. எப்படின்னா, சேட்டலைட்டுக்கு நீங்க அனுப்பக்கூடிய ராக்கெட் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ஆதி காலத்துல தூர்தர்ஷன் இருக்கும்போது ஒரு ராக்கெட் அனுப்பி வச்சீங்கன்னா அது வந்து 20 ஆண்டுகள் உழைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு நம்ம 2 ராக்கெட் அனுப்பினா கூட பத்தாதுங்கிற மாதிரி நிலைமை இருக்குது. அதனால இது வந்து நீங்க எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா, ஒரு சர்க்கஸ் கூடாரம் இருக்குது. சர்க்கஸ் கூடாரம் வந்து நல்லா பெருசா ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு சின்னதா ஒரு பின்னு வச்சு குத்துறீங்க அப்படின்னா அது ஒண்ணும் பெரிய டேமேஜ் ஆகாது. நீங்க குத்துற பின்னுக்கும் இந்த சர்க்கஸ் கூடாரத்தோட சைஸுக்கு வந்து மேட்ச் ஆகாது. ஸோ ஒண்ணுமே பெரிய லீக்கேஜ் அப்படிங்கிறது வராது. பட் அதே அந்த பின் அப்படிங்கிறத ஒரு ஆணி சைஸுக்கு வச்சுட்டு ஒரு நாளைக்கு 20 தடவை 30 தடவை அந்த இடத்துல நீங்க பெனட்ரேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கன்சிடபிளா அது வந்து வீக் ஆக தான் செய்யும். அப்போ மழை காலத்துல அது வழியா 2 டிராப் தண்ணி கீழே விழுகதான் செய்யும். அது போலதான் நம்மளுடைய நாடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள், பர்டிகுலரா இப்ப நம்ம சொன்ன இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், அப்புறம் வந்து சைனா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இது எல்லாமே அந்த பெல்ட்ல இருக்குது. ஸோ அப்ப அந்த பெல்ட்ல இருக்கக்கூடிய வெப்பம் வந்து நம்மளை தாக்கும் போது நம்ம இங்க எல்லாருமே வந்து அனல்ல பறக்குது பறக்குது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாற்றமும் நம்ம செய்த மாற்றம் தான், நம்ம செய்ததோட விளைவுகளை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இதை மாற்றத்துக்கு வந்து என்ன ஒரே வழின்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் அனுப்பாம இருந்தா அது எல்லாமே ஒண்ணு சேர்ந்துரும். நேச்சுரல் உடல்ல வந்து காயமாச்சுன்னா எப்படி தானா சரியாகுதோ அது போலவே தன்னை லேயரை தானே பாதுகாத்துக்க முடியும் அதுக்கு. ஆனா அது தானாவே தன்னை ரெனிவேட் பண்ணிக்கும், தன்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கும். பட் நமக்கு அதுக்குண்டான டைம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அதனோட விளைவுகளை நம்ம அனுபவிக்க வேண்டி இருக்குது. ஸோ இதை வந்து எந்த விதமான மாடர்ன் சயின்ஸோ அல்ல மாடர்ன் பீப்புளும் இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஆராய்ச்சிகள் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ சலனம் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் அதிகம் தான் ஆகும். நம்ம என்ன மரம் வைக்கிறனால நமக்கு என்ன பெரிய லாபம்னா, நீங்க அட்லீஸ்ட் மரத்துக்கு அடியில போய் உட்காந்துக்கலாம். அந்த பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். நேரடியா படுறதுக்கு பதிலா அங்க ஒரு லேயர் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம உடல்ல வரக்கூடிய பாதிப்புகளை குறைச்சிக்கலாம். சரிங்களா? அப்ப வந்து முதல் கட்டத்துல வந்து இது எதனால நடக்குது அப்படின்னா, இந்த வேலை நடக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய ஒரு லேயர்ல ஓசோன் லேயர்ல நடக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுல நடக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம உடலுக்கும் பக்குவப்படுத்துறதுக்காக இந்த வெப்பநிலையை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இது எப்படி நம்ம உடலுக்குள்ள போகுது அப்படின்னா, நம்ம உடம்புல நம்ம வந்து 12 உறுப்புகளை பத்தி நம்ம வகுப்புல நிறைய பேசுவோம். பர்டிகுலரா மண்ணீரல், அதுக்கு 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 கம்பைன்டு பார்த்தா நம்ம வயிறுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் நுரையீரல், அதுக்கூட பார்த்தா பெருங்குடல் சொல்லி சொல்றது. அப்புறம் இதயம் சொன்னா சிறுகுடல் சொல்றது. கல்லீரல் சொன்னா அதுக்கு வந்து பித்தப்பை அப்படி சொல்றது. கிட்னி சொன்னா சிறுநீர் பை சொல்றது. இப்படி நம்ம ஒரு 10 உறுப்புகளும் 2 ஸ்பெஷலை பத்தி பேசுவோம். பெரிகார்டியம் மற்றும் ட்ரிபிள் ஓமர் சொல்லி சொல்லுவோம். இந்த சயின்ஸ்ல தான், இந்த அகுபஞ்சர் சயின்ஸ்ல தான் இந்த பெரிகார்டியத்தை பத்தி ரொம்ப அதிகமா பேசுவாங்க. நம்ம சொல்லக்கூடிய பெரிகார்டியம்ங்கிறது வந்து மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய பெரிகார்டியம் கிடையாது. மாடர்ன் சயின்ஸ் சொல்றது வந்து நம்ம இதயம் வந்து ஒரு சாக்குக்குள்ள இருக்கும். அந்த சாக் வந்து பெரிகார்டியம் சொல்லி சொல்றாங்க. அதுக்குள்ள சில லிக்விட்ஸ் எல்லாம் இருக்கும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அப்படிங்கறத பெரிகார்டியம் சொல்றாங்க. இங்க நம்ம அறிவியல்ல வந்து அந்த பெரிகார்டியத்தை சொல்லல. பக்கத்துல இருக்கக்கூடிய காற்று சக்தி அப்படிங்கிற நுரையீரலும், நுரையீரலுக்கு பக்கத்துலதான் இதயம் இருக்குது. நெருப்பு சக்தியான இந்த இதயமும், இதயம் நெருப்பு, வெளியே இருக்கக்கூடிய நுரையீரல் வந்து காற்று. சோ இந்த காற்றுக்கும் நெருப்புக்கும் ஒரு பாதுகாப்பு வளையம் தேவைப்படுது. எப்படி சூரிய மண்டலத்துக்கும் காற்று மண்டலத்துக்கும் பாதுகாப்பாக ஓசோன் லேயர் இருக்குதோ, அந்த ஓசோன் லேயரை நீங்க கண்ணுல பார்க்க முடியாது, அது ஒரு திக் லேயர் அப்படிங்கறத மட்டும் தான் சொல்ல முடியும்.
அதே போல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நுரையீரலுக்கும் இங்க வெளியே இருக்கக்கூடிய வெப்பமான இதயத்துக்கும் இடையில ஒரு பாதுகாப்பு வளையமாக இந்த பெரிகார்டியம் இருக்குது. அப்ப இந்த பெரிகார்டியத்துல அங்க வெளியே நடக்கிற சேஞ்சஸ் கரஸ்பாண்டிங்கா புரோரேட்டா பேஸ்ல உங்களோட உடம்புலயும் மாற்றத்தை உண்டாக்க ட்ரை பண்ணும். அதாவது இந்த இடத்துல இந்த டைம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்தது. முதல்ல இந்த ஆரம்ப வெப்பநிலை வரும்போது காய்ச்சல் வந்தது. காய்ச்சல் வந்த எல்லாத்துக்குமே வந்து வயிற்றுப்போக்கு இருந்தது. ஸோ வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது வந்து சிறுகுடல் சம்பந்தப்பட்டது. ஸோ சிறுகுடலும் வெப்பம் சார்ந்த ஒரு உறுப்பாக நம்ம சொல்றோம். அப்போ இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வெளியே இருக்கக்கூடிய வெப்பம், நெருப்புங்கிற வெப்பம் இதயத்திலையும் சிறுகுடல்லையும் கரஸ்பாண்டிங்கா ஒரு மாற்றம் நடக்குது. அந்த மாற்றத்தை தான் நம்ம காய்ச்சல் மூலமா வரும்போது வயிற்றுப்போக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி வரும்போது அது சார்ந்த உணவுகளை கொடுத்தா நம்ம தானா சரி பண்ணிடலாம். அப்படிதான் நம்ம கிளினிக்கல் எல்லாத்துக்கும் மாடிஃபை பண்ணி சாப்பிட சொன்னோம். உணவுல வந்து மாற்றத்தை உண்டாக்கணும். பார்த்தா எல்லாருமே வந்து அது ரொம்ப சீக்கிரமா அந்த 2 to 3 டேஸ்ல வந்து ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது பெரிகார்டியத்துல ஒரு மாற்றம் வெளியே நடந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங்கா உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பெரிகார்டியம் சொல்லக்கூடிய மறைவான பகுதி. நான் வந்து பெரிகார்டியம்னா மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய பெரிகார்டியத்தை பத்தி பேசுவது இல்லை, பேசவும் இல்லை. இங்க மறைவா இருக்கக்கூடிய ஒரு லேயர், அந்த பெரிகார்டியத்துல நடக்கிற டிஃபரன்ஸ் உங்களோட இதயத்தை பலப்படுத்தும். அதே சமயம் நுரையீரல்ல சில வீக்னஸ் உண்டாக்கும். அந்த வீக்னஸை சரிப்படுத்த பார்க்கும். அப்ப இதை வந்து நான் ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்க்க ஆரம்பிச்ச சொன்னா கண்டிப்பா வந்து என்ன ஆகும், அடுத்த வருடம் வரும் பொழுது என்னோட வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாகி என்னால தாங்கிக்க முடியாத அளவுக்கு நான் சிரமப்பட வேண்டி வரும். அதனால இந்த பெரிகார்டியத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கு உண்டான ஆற்றல் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டோம் சொன்னா சுலபமா இந்த வெப்பத்தை வந்து நீங்க கடந்துடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தது ஏன் இந்த வெப்ப சலனம், ரெண்டாவது வந்து உடல்ல ஏன் இந்த மாற்றங்கள், அதுக்குண்டான சில காய்ச்சல் ஏன் வந்தது, அதுக்குண்டான வயிற்றுப்போக்கு ஏன் நடந்தது அப்படிங்கிற விஷயம். அதுக்கடுத்தது வந்து இதுக்குண்டான தீர்வு. இப்ப இதுக்கு என்ன தீர்வு கொடுக்க முடியும் அப்படி சொன்னா பெரிகார்டியத்தை பலப்படுத்துற வேலையை பண்ணலாம். அங்க வெளியே என்ன நடந்திருக்கு, பெரிகார்டியத்துல சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இங்கே நம்ம உடல்ல என்ன பண்ணலாம்னா பெரிகார்டியத்தை பலப்படுத்துவதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கு அப்படி பார்க்கலாம். ஸோ பெரிகார்டியம் நெருப்பு சார்ந்த ஒரு உறுப்பு. ஸோ நெருப்பு சார்ந்த உறுப்புனா நெருப்பை வந்து கட்டுப்படுத்தும் ஆற்றல் யாருகிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து நீர் மூலமாக நெருப்பை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு. நெருப்பு வந்து காற்றை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது நம்மளோட சயின்ஸ் சொல்லுது. நெருப்பை வந்து நீர் வந்து நெருப்பை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உள்ளது அப்படின்னு சொல்றோம். அப்ப பெரிகார்டியத்துல இருக்கக்கூடிய நீர் புள்ளி எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிகார்டியத்தில் இருக்கிற நீர்ப்புள்ளி வந்து P3 அப்படிங்கிறது பெரிகார்டியத்தில் இருக்கிற நீர்ப்புள்ளி. P3 பெரிகார்டியம் 3 மூன்றாவது புள்ளி வந்து பெரிகார்டியத்தில் இருக்கிறது வந்து நீர்ப்புள்ளி. ஸோ இது வந்து கையில இருக்கும், நம்ம அந்த புத்தகத்துல இருக்கும், இல்லைன்னா நெட்ல பார்த்துருக்கு. இங்க நான் கையில காமிக்கிறது வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாட்டினா தெரியாது. ஸோ கையில அந்த பர்டிகுலரா அந்த முழங்கை மூட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த P3ங்கிற பாயிண்ட்டையும் அதே மாதிரி TW2 அப்படிங்கிறத ட்ரிபிள் அப்படிங்கிறத ட்ரிபிள் பத்தி நம்ம இங்க பேசுனா ரொம்ப நேரம் போயிடும். அதனால நான் ட்ரிபிள் பத்தி பேசல. ஸோ ட்ரிபிள் இந்த சுண்டு விரலும் மோதிர விரலும் சேரக்கூடிய பகுதி தோளுடைய பிரவுன் கலரா இருக்கக்கூடிய பகுதி சைடு வெளிப்புறத்துல இது ரெண்டு மீட்டிங் பாயிண்ட் எங்க இருக்கும் அங்க இருக்கும் TW2 அப்படிங்கிற புள்ளி. ஸோ இந்த P3 அப்படிங்கிற பெரிகார்டியம் 3ங்கிற புள்ளியும் TW2 அப்படிங்கிற புள்ளியும் பயன்படுத்துவதன் மூலமாக உங்க உடலை வந்து வெளியே இருக்கக்கூடிய வெப்பநிலையோட டியூன் பண்ண முடியும். டியூன் பண்றோம் நம்ம வந்து அது கூட அதை பிரிஞ்சு இருக்கிறோம், அதை ட்ரை பண்ண பார்க்குது நம்மளை சரி பண்ண. ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்மளே ஆர்டிஃபிஷியலா சரி பண்ண முயற்சி பண்ணிக்கிறோம், இந்த புள்ளிகள் தூண்டுவதன் மூலமா முயற்சி பண்றோம். அப்ப என்ன ஆகும், விரைவில் உங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய வெப்பநிலை உங்க உடல் வந்து அக்செப்ட் பண்ற தன்மைக்கு மாறிடும். ஸோ அப்போ வரும்போது உங்களுக்கு அந்த வெயில் அதிகமா இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகள் குறைஞ்சிரும், உங்க உடல் தானாவே வந்து பக்குவப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ TW2 அப்படிங்கிற புள்ளியும் P3 அப்படிங்கிற புள்ளியும் யாருக்கு எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் தாராளமா கொடுங்க, தொந்தரவே இல்லாமல் இருந்தாலும் தாராளமா அந்த பாயிண்ட்டை கொடுங்க. அந்த பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் உங்க கையால ஆள்காட்டி விரலால அந்த பர்டிகுலர் இடத்துல லேசா ஆயில் இருந்துச்சுன்னா ஒரு லேசா நல்லெண்ணெயோ அல்லது வேற ஏதாவது ஆயில் இருந்தால் அந்த ஆயிலை தொட்டு கொஞ்சம் மெதுவா அந்த இடத்துல மெதுவா மசாஜ் மாதிரி பண்ணுங்க. ரொம்ப அமுத்த வேண்டாம், ரொம்ப ஃபெதர் டச் பண்ணா போதும். ஃபெதர் டச்னா உங்க நார்மலா வாஷிங் மிஷின்ல எல்லாம் பட்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு எவ்வளவு அழுத்தம் தரீங்களோ அந்த அளவுக்கு லேசா கொடுத்தா போதும், ரொம்ப அமுத்த வேண்டாம். ஸோ அந்த அளவுக்கு லேசா ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு துடிப்பு ஒன்று உங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த துடிப்பு வந்துருச்சுன்னா போதும், ட்ரீட்மெண்ட் ஓவர், அவ்வளவுதான். அதனால இதுலயே கையை வச்சுட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்க வேண்டாம், கொடுத்துட்டு விட்டுருங்க போதும். அது அதுக்குண்டான கரஸ்பாண்டிங் டைம்ல அது கிளீன் ஆக ஆரம்பிச்சிடும்.
டியூன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட வெப்பநிலை வந்து உங்க உடலும் வெளியே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தோட வெப்பமும் ஒரே செட் ஆயிடும். ஒரு செட் ஆயிடுச்சு சொன்னா தாக்கம் வந்து உங்களுக்கு பெருசா தெரியாது. ரொம்ப உச்சி வெயில்ல போகணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அது எப்பவும் போல நம்மளுடைய தன்மை கம்மியா வச்சுக்கிறதுனால நீங்க இது பண்ண வேண்டாம். மத்த நேரத்துல தாராளமா இந்த வெயில அனுபவிங்க. உங்க உடல்ல நல்லா வேர்த்து கொட்டட்டும். வியர்வை துவாரங்கள் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு போதுமான ஆற்றல் வந்து உள்ள வரக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. அடுத்தது மழை வரும்போது அதே மாதிரி நல்லா மழையில நனைஞ்சுக்கோங்க. குளிர்ச்சியா உடலை மாத்திக்கோங்க. அப்ப வந்து அடுத்து வரக்கூடிய வெப்பத்தை திருப்பி நீங்க தாங்கிக்கிற மாதிரி வந்துடும். ஸோ மழை வரும்போது வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறது, வெயில் அடிக்கும்போது வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறது, குளிர் அடிக்கும்போது வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறது, இப்படியே எல்லாத்தையும் உட்காந்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விவசாயி சொன்ன மாதிரி நீங்க கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்க உடல் வந்து கண்டிப்பா மேம்படவே மேம்படாது. அதனால அதை கவனிச்சுக்கோங்க. இதற்கான உணவு முறைகள் என்ன? அப்படி வரும்போது உணவு முறைகள்ல இந்த பெரிகார்டியம் ட்ரிப்ளோமர் சொல்லக்கூடிய உணவுக்கு வந்து துவர்ப்பு வந்து ரொம்ப அதிகமா பயன்படும். துவர்ப்பான உணவுகள் எதுனாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ துவர்ப்பான உணவுகள் கொண்ட காய்கறிகள் என்ன அப்படி சொன்னா நீங்க பொதுவா வந்து இது பனத்தக்காளி கீரை, அதாவது சுக்கட்டி கீரை சொல்லக்கூடியது கீரை வந்து இந்த தன்மையில நல்லா இருக்கும். கோவக்காய் அதே மாதிரி இருக்கும். வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய் அதெல்லாமே துவர்ப்பான பொருள்களா இருக்கும். அவர் சுண்டைக்காய் வத்தல் ரொம்ப அருமையா இருக்கும். அதை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். அதுக்காக இதுவே ஃபுல்லா சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் உணவுல சேர்த்திக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு நாள் வாழைப்பூ பொரியல் பண்ணுங்க, ஒரு நாள் வந்து வாழைத்தண்டு பொரியல் பண்ணுங்க, ஒரு நாள் வாழைக்காய் பொரியல் பண்ணுங்க. அப்புறம் ஒரு நாள் அது பண்ண முடியலன்னா சுண்டைக்காய் வெத்தலை வறுத்து சாப்பிடுங்க. ஒரு நாள் கீரை பொரியல் பண்ணுங்க, இல்லை கீரை சூப் செய்யுங்க. அப்படி எதுவுமே பண்ண முடியலன்னா வெத்தலை பாக்கு போடுங்க. வெத்தலை பாக்குல போதுமான துவர்ப்பு இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்படி துவர்ப்பான விஷயங்கள் ஈவன் வீட்டில் வந்து உங்களுக்கு கொய்யா மரம் இருந்ததுன்னா கொய்யா இலையை பயன்படுத்துங்க, அதை போட்டு டீ போட்டிக்கோங்க. அதாவது துவர்ப்பான விஷயங்களை எதுல இருக்கோ அதை அளவா எடுத்துக்கோங்க. அதாவது துவர்ப்பு சொன்னா 3 வேளையும் துவர்ப்பு சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப தொந்தரவு உண்டாக்கிரும். அப்படி பண்ண வேண்டாம். அளவா ஒரு வேளை அளவா சேர்த்துக்கோங்க போதும். அதனாலதான் நம்ம வயிற்றுப்போக்கு வரும் பொழுதெல்லாம் நார்மலா மாதுளம் பழத்தோட பிஞ்சு சாப்பிடுங்க, கொய்யாவோட பிஞ்சு சாப்பிடுங்க, கொய்யா இலை சாப்பிடுங்க. அப்படி சொல்றதுக்கெல்லாம் காரணம் அதேதான். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நடக்கக்கூடிய வேரியேஷனுக்காக தான் சொல்றாங்க. அப்போ வந்து உணவுல வந்து இந்த இந்த டேஸ்ட்டை மட்டும் நீங்க டாமினேட் பண்ணி கொண்டு வாங்க. இளநீ குடிக்கும் போது செவ்வெளநீ எடுத்துட்டீங்கன்னா துவர்ப்பு கிடைக்கும். நொங்கு கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. நொங்கு சாப்பிடும்போது தோலோட சாப்பிடுங்க. தோலுல அந்த துவர்ப்பு இருக்கும், அதை பயன்படுத்துங்க. அப்ப ரொம்ப கெட்டியா இருக்கிற தோல் வேண்டாம், டேஸ்ட் இருக்காது. ரொம்ப சன்னமா இருக்கக்கூடிய தோல் இருந்துச்சுன்னா, இளநொங்கா இருந்துச்சுன்னா தாராளமா பயன்படுத்துங்க. ஸோ அதன் மூலமா என்ன ஆகும்னா உங்களுக்கு போதுமான துவர்ப்பு கிடைச்சிடும். ஸோ ஒரு நாளைக்கு 2 நொங்கு சாப்பிட்டாலே மோர் தென் எனஃப். இந்த கோடை காலம் வந்து இப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளா போய்க்கலாம். அப்ப கோடை காலத்துல மாம்பழம் சாப்பிடலாமா அப்படின்னா தாராளமா சாப்பிடுங்க. அது வெப்பமான காய் தான், உங்க உடல்ல வெப்பத்தை அதிகப்படுத்தும். அப்ப வந்து வெளியே இருக்கிற வெப்பம் வந்து உங்க உடல்ல தாக்காம இருக்கும். அதனால தாராளமா மாம்பழம் சாப்பிடுங்க. அதுல எந்த வித மாற்று கருத்தும் தேவையில்லை. பழங்களை பொறுத்த மட்டும் எப்பவுமே எந்தெந்த சீசன்ல எது கிடைக்குதோ அதை அப்பவே பயன்படுத்திக்கோங்க. இந்த துவர்ப்பு மட்டும் கொஞ்சம் அடிஷனல் பாராமீட்டர் இந்த வெப்பத்துக்காக பயன்படுத்துங்க. அப்புறம் வெப்பம் குறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த துவர்ப்பை குறைச்சிருங்க. கோவக்காய் வந்து இதே மாதிரி துவர்ப்பான ஒரு காய் தான். கோவக்காய் பயன்படுத்தலாம். கோவை இலை கிடைச்சிச்சுன்னா அந்த கீரை பயன்படுத்தலாம். ஸோ இப்படி நீங்க வந்து உங்களோட உணவு முறைகளை பார்த்துக்கோங்க. வெப்பத்துக்கு வந்து அடுத்த வெப்பத்துக்கு நீங்க தயாரிக்கோங்க, அப்படிதான் சொல்லுவேன். அடுத்த வெப்பம் எனக்கு குறைவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. வெப்பம் அதிகமா இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம தயாராயிட்டோம்னா எப்படி வேப்ப மரமும் அரச மரமும் தன்னைத்தானே சரி பண்ணிக்குதோ அதே மாதிரி நம்மளும் சரியாயிக்கலாம். ஸோ இந்த பிளானட்ல இருக்கிறதுக்கு நமக்கு உண்டான எல்லா ரைட்ஸும் கிடைச்சிடும். இதுதான் நம்ம 3ஆ பிரிச்சது. காரணம் என்ன, உடல்ல நடக்கிற மாற்றம் என்ன, உணவுல என்ன மாற்றம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இனி ஏதாவது நம்ம சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் தாராளமா நம்ம பேசலாம். கேள்வி பதிலா நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம இறை சாதனை மார்க்கத்துல அவங்க சொல்லக்கூடிய தகவலையும் கேட்டுட்டு நம்ம கேள்வி பதில் பகுதிக்கு போய்க்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக அருமையான ஒரு தலைப்பு, கோடைக்கால காற்று அப்படின்றது. அதை பத்தி அந்த எப்படி அதை சமாளிக்கணும் அப்படின்றத பத்தியும், என்னென்ன காய்கறிகள், என்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்றத பத்தி மிக தெளிவாக சொன்னாங்க ஐயா.
இது எதுக்காக வந்தது அப்படின்றதையும், அந்த ஓசோன் லேயர் அதுல இருந்து தான் நம்ம பிரிஞ்சு மேல இருக்கிற அந்த வானத்துல ஏற்படுற அந்த தாக்கங்கள்ல அதனுடைய விளைவு தான் வந்து நம்ம கீழே அனுபவிக்கிற அந்த கஷ்டங்களுக்கு காரணம். அதை வந்து நம்ம எப்படி அதுல இருந்து மீண்டு வரலாம் அப்படின்றத பத்தியும் ரொம்ப தெளிவாவே எடுத்துரைச்சிட்டாங்க. உவர்ப்பு, அதாவது துவர்ப்பு சுவை வந்து நம்ம உணவுல ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்றதையும், அது எந்தெந்த உணவுல எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தியும் ஐயா ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அப்புறம் அந்த அந்த P3 பாயிண்ட், அந்த பெரிகார்டியம் பாயிண்ட்டும் நீர் புள்ளி அப்படின்றத, அந்த புள்ளியும் நம்ம தூண்டுறதுனால நம்ம உடலுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் பெருசா இருக்காது அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா சொன்னாங்க ஐயா. மிக்க நன்றி. இந்த கோடை காலத்துல நம்ம மக்கள் எல்லாமே வந்து இதை பயன்படுத்தி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க வாழ்வுல அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. இந்த அருமையான ஒரு தகவலை கொடுத்த ஹீலர் மகேஷ்குமார் ஐயாவை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்தி விடலாம். ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இரவு 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் நடத்தும் தற்சோதனை வகுப்பு மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைத்து அன்பர்களும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோமாக. மீண்டும் நாளை அதிகாலை 4:15 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் யோக பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அனைத்து அன்பர்களும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோமாக. கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போயிடலாங்களா ஐயா? போயிடலாமா, தாராளமா போயிடலாம் மேடம். ஐயா கிட்ட யாராவது கேள்வி கேட்க விரும்புனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கோகிலாம்பா பேசிடலாம். சரிங்க ஐயா. கோகிலாம்பா அம்மா வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. அது அந்த P3 DW2 கொடுக்கலாம். நீங்க எந்த நேரத்துல ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாங்களா டச் கொடுக்கறது? ஆமா போதும், ஒரு நாளைக்கு ஒருத்தனே அதிகம் தான். இல்ல எந்த டைம்ல கொடுக்கறதுங்க ஐயா? இல்ல உங்களுக்கு எப்ப மனம் ஃப்ரீயா இருக்கோ அப்ப கொடுத்துருங்கம்மா. வேக்கூர் அதிகமா இருக்குங்க ஐயா, கழுத்துல கையில எல்லாம். அதுக்கு என்னங்க யோசனை? நீங்க உடல் இப்ப நடக்கூடிய வேர்க்குருவா இருந்தாலும் சரி, வயிற்றுப்போக்கா இருந்தாலும் சரி, இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப அழகா வேலை செய்யும். அந்த இடுப்பு குடிகள் மாதிரி தண்ணிக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கோம், அந்த மாதிரி செய்யலாங்களா ஐயா? செய்யலாம். பட் அது எப்பவுமே உங்களால பண்ண முடியுமா பாத்துக்கோங்க. இந்த புள்ளி வந்து எப்பனாலும் நீங்க கொடுத்துக்க முடியும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு தடவை எப்ப உங்க டைம் ஃப்ரீயா இருக்கோ அப்ப நீங்க கொடுத்துட்டு வாங்க. இந்த புள்ளி கொடுத்தாலே வேர்க்குரு கண்டிப்பா கண்டிப்பா உடல் கூல் அடையும். உடல் குளிர்ச்சி அடையாடே அது வேர்க்குரு போயிடும். இப்ப சொன்ன உணவு முறைகளை நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி சரிங்க. நன்றிம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுபத்ரா அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. ஐயா அந்த P3 பாயிண்ட் இன்னொரு தடவை வச்சு காட்டுங்க ஐயா, அந்த புள்ளி மட்டும் இன்னொரு தடவை. இதுல நீங்க என்னோட இதுல நீங்க பாக்குறது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். என்கிட்ட லொகேஷன் வந்து இந்த இடத்துல ஒரு நரம்பு தூக்கும்.
அந்த நரம்புடைய சுண்டு விரல் சைடு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த புக்ல பாத்தீங்கன்னாலும் இருக்கு, இல்ல நெட்ல பார்த்தா ஈஸியா இருக்கும். நான் இது ஃபைல் அட்டாச் பண்ண முடியாததுனால நான் பிக்சர் அட்டாச் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அட்டாச் பண்ணிடுவேன். சரி. அட்டாச் ஆப்ஷன் எனக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த நீர் புள்ளி நல்லா தெரியுதுங்கய்யா. அந்த P3 இன்னும் புரியல எந்த இடம்னு சரியா. P3 வந்து அந்த ஒரே ஒரு இது மட்டும் இருக்குமா, என்ன சொல்றது உங்களுக்கு, அந்த நரம்பு கை மடக்கும் போது நரம்பு ஒண்ணு இருக்கும். அந்த நரம்புல 2 பக்கம் பல்லம் இருக்கும். ஒரு பக்க பள்ளத்துல வந்து நம்ம பெருவிரல் சைடு இருக்கும், இன்னொரு பக்க பல்லம் வந்து சுண்டு விரல் சைடு இருக்கும். நான் சொல்றது சுண்டு விரல் சைடு இருக்கிற பல்லம். சரிங்கய்யா. இது இதுல நம்ம பேர் என்ன, நெட்ல போட்டீங்கன்னா ஈஸியா படம் எடுத்துடலாமா? நெட்ல வந்து P3 லொகேஷன் ஆஃப் P3 போட்டோ இமேஜ் எடுத்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் ஏகப்பட்டது வரும். அதை எடுத்துட்டு போட்டோ அதை எடுத்துட்டு அந்த பாயிண்ட் டச் பண்ணீங்கன்னா போதுமா? சரிங்க ஐயா. அப்புறம் நீரிழிவு நோய்க்கு அந்த பாயிண்ட் அதிகமா இருக்கு. அம்மா அப்பா எல்லாம் இன்சுலின் 3 வேளையும் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பாயிண்ட் கொடுக்கலான்ட்டு. நம்ம நீரிழிவு நோய்க்கு காரணத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். வெறும் பேன்கிரியாஸ் ஒர்க் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்மளால பேச முடியாது. பேன்கிரியாஸ் ஏன் ஒர்க் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அது யூடியூப்ல வந்து அந்த வீடியோ இருக்குது, ஃபைல் ஃபுல்லா இருக்குது. நான் உங்களுக்கு எப்படி நம்ம இவர்கிட்ட சொல்லிட்டு இவங்க கனகா மேடத்திட்டோ இல்லை வேற யார்ட்டையும் சொல்லிட்டு நான் அந்த ஃபைலை வேணா உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அவங்களுக்கு அனுப்புறேன், நீங்க அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கோங்க. ஸோ நீரிழிவு நோய்க்கு ஒரு புள்ளி அப்படின்னா நாங்கள் புள்ளி தனியா தர மாட்டோம். அந்த பர்டிகுலர் நபருக்கு ஏன் நீரிழிவு நோய் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை அனலைஸ் பண்ணி எடுத்தாதான் நல்லா இருக்கும். இப்ப உங்களுக்கு யூரின் சுகர் என்ன இருக்குது, நீங்க எதாவது பாத்துருக்கீங்களா லேட்டஸ்டா? இப்ப மெடிசின் எல்லாம் எடுக்கிறதுனால அவங்களுக்கு HbA1c 6.5 அந்த மாதிரி இருக்கு. சுகர் எல்லாம் வந்துட்டு 170 150 அந்த மாதிரி இருக்குன்றாங்க. நான் கேட்கறது யூரின் சுகர் எவ்வளவு இருக்குதுமா? அது தெரியலங்கய்யா. தெரியல. ஓகே ஓகே. அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அவங்கள்ட்ட தப்பு இருக்கா இல்ல வெளியே தப்பு இருக்காங்கிறத பிரிக்க முடியும். சரி பரவாயில்ல, நீங்க சப்போஸ் டைம் இருக்குன்னா அதை எடுத்துட்டு வேணா மேடத்திட்ட சொல்லி பேசுங்க. அது அப்புறம் அதை எப்படி அனலைஸ் பண்றதுங்கிறது அப்புறம் நம்ம டீட்டெயிலா பேசலாம். அது ஒரு நேர்லி மோர் தென் 2 hours பேசினாதான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் என்னன்னே புரியும் நமக்கு. ஐயா, இந்த ஃபாஸ்டிங் சுகர் போஸ்ட் பிராண்டியல் எடுக்கிறாங்களே, இதை தவிர யூரின் சுகர்ன்றது தனி டெஸ்ட்டுங்களாங்க ஐயா? ஆமா, யூரின் சுகர் தனியா யூரின் கொடுத்து செக் பண்ணணும். அது எவ்வளவு இருக்கணுங்க ஐயா நார்மலா? இப்ப தேவையில்லை அப்படி இல்ல, வேல்யூ தான் இருக்கு. அது பிளஸ் சொல்லி சிங்கிள் நில்லுங்கிறது நார்மலா இருக்கணும். நில்லுங்கிறது ஐடியல் வேல்யூ. 1+, 2+, 3+, 4+ அப்படின்னு போடுவாங்க. அதை வச்சுதான் உங்களோட தவறுகள் உங்க பக்கம் இருக்கா இல்ல வெளியே இருக்காங்கிறத கண்டுபிடிப்போம். ஓ, சரிங்கய்யா. ஓகேங்கய்யா. வாழ்க வளமுடன். சோ நம்ம அது தனியா பேசலாமா? இப்ப இந்த இதுல நம்ம அதை கொண்டு வந்து குழப்பமாயிடும். அதனால நம்ம இன்னொரு தடவை பேசலாம், அதை பத்தி பேசிக்கலாம் நம்ம. ஓகேங்கய்யா. சரிங்கய்யா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயா மியூட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே ஆயிடுச்சுங்கம்மா. ஆமா, இப்ப கால் வந்துருச்சு. சொல்லுங்க, திருப்பி கேள்வி கேளுங்க. நான் கேள்வி மறந்து விட்டுட்டேன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அந்த பாயிண்ட் ஒரு கையில மட்டும் செய்யணுங்களா, 2 கையிலயும் செய்யணுங்களா ஐயா? அம்மா 2 கையிலயுமா, வலது கை இடது கை 2 பக்கமும் செய்யணுமா? எவ்வளவு நிமிஷம் செய்யணுங்க ஐயா? 1 நிமிஷத்துக்குள்ள நீங்க அதை ஃபீல் பண்ண முடியும், அதோட விட்டுருங்க போதும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சவுந்தரராஜன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சாரிமா, திருப்பி ஒரு கால் வந்துச்சு. இப்ப கட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா.
ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஆ அதாவதுங்க ஐயா, இப்போ வெயிலுக்கு அதிகமாக பசி எடுக்குது. அப்புறம் இந்த தண்ணியெல்லாம் இந்த எலுமிச்சம் தண்ணி ஒரு பாட்டில் குடிக்கிறேன், 1 லிட்டரு. மத்தியானத்துக்கு மேலே ஒரு பாட்டில் குடிக்கிறேன். அதுலேயே கூட வந்து ஜீரண தொந்தரவு ஆகுது. வாயு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குங்க ஐயா. இப்போ ஒரு மாசமாவே அப்படிதான் இருக்கு வாயு தொல்லை. அதில் வந்து இந்த முழங்கால் வலியெல்லாம் ம் அதான் முழங்கால் உங்களோட வலியெல்லாம் உணவு வருது. கொஞ்சம் கவனிங்க. பர்டிகுலரா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமா பயன்படுத்த வேண்டாம் இந்த காலத்துல. இஞ்சி பூண்டு அப்புறங்கய்யா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதான் இஞ்சி பூண்டு இல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட். சரிங்களா? அதே சரி மாதிரி சரி. அதே மாதிரி பொதுவா வந்து இந்த ஸ்பைசஸ் அதிகமா போட்டது, பட்டை கிராம்பு இதெல்லாம் பொடி பண்ணி போட்ட விஷயங்கள் எதையுமே வந்து இப்போ இந்த சம்மர்ல அதிகமா சேர்க்க வேண்டாம். ரொம்ப இலகுவா ஜீரணமாக்கூடியது. அது இட்லி தோசை கூட நீங்க வந்து வாரத்துக்கு 3 நாள் மட்டும்தான் சேர்த்தணும். சரி சரிங்க ஐயா. சரிங்களா? அப்ப வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டா நீங்க இடியாப்பம் எடுத்துக்கலாம், கோதுமை தோசை அந்த மாதிரி எடுத்துக்கலாம், உப்புமா எடுத்துக்கலாம், அவல் நிறைய சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா உளுந்து இல்லாத உணவுகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்க சேர்த்துக்கோங்க. கஞ்சி ரொம்ப ரொம்ப நல்லது. கஞ்சியில எந்த கஞ்சினாலும் ஓகே. சரிங்களா? அதே மாதிரி அரைச்சு போடுற விஷயங்களை கம்மி பண்ண சொல்லுங்க இந்த டயத்துல மட்டும். இந்த வெயில் குறையிற வரைக்கும் ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நிறைய மசாலா அரைச்சு போடுவோம் இல்லைங்களா, தேங்காய் அரைச்சு கொதிக்க பண்றது, அதெல்லாம் வந்து இந்த டைம்ல வேண்டாம் சொல்லிடுங்க. அதாவது புதுசா குழந்தை தேங்காய் அரைச்சு கொதிக்க வைக்கிறது, தேங்காய் பச்சையா சாப்பிடலாம். பச்சையா நீங்க சாப்பிடலாம், தேங்காய் பால் சாப்பிடலாம். தேங்காய் அரைச்சு கொதிக்க வைக்கிற விஷயங்களா இருந்தா கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துடுங்க. இது வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது 40+ மேல இருக்கிறவங்களுக்கு. 40 கீழே இருக்கிறவங்க தாராளமா சாப்பிடும். அதனால இது எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டாம், உங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க தண்ணினா தண்ணி குடிங்க. சும்மா வந்து லெமனை போட்டு லெமன் ஜூஸா குடிக்காதீங்க. சரிங்களா? தண்ணினா பிளெயின் பானை தண்ணி தான் ரொம்ப நல்லது. பானை தண்ணி எவ்வளவு சேர்த்த முடியுமோ அது சேர்த்துக்கோங்க. சரி சரி ஓகேங்க ஐயா. அது ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வயிறு உப்புசம் குறைஞ்சிரும் ஐயா. சரி சரி ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக குருநாதன் எஸ் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்போ சொல்றது எல்லாமே நல்லா இருக்குங்கய்யா. அதாவது இப்போ நாங்களும் இப்போ டெய்லி இந்த சிறுதானியம் இந்த கஞ்சிகை தான் டெய்லி குடிக்கிறோம். ஆமை குதிரைவள்ளி இந்த மாதிரி கஞ்சியில காலையிலயும் மத்தியானமும் குடிக்கிறோம். நைட்டு ஒரு வேளை மட்டும்தான் இந்த சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுறோம். அப்படி இருந்தும் இந்த வயிறு உபசம் வந்துட்டே இருக்குங்கய்யா. சரிங்க ஐயா. இந்த மாதிரி நேரத்துல நீங்க ஒரே ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. சொல்லுங்கய்யா. சரிங்களா? அதாவது அதிக உணவு கூட நமக்கு வயிற்று உபுசம் உண்டாக்கும். வயிற்றுல உபுசம் வருதுன்னு சொன்னா அந்த உணவு ஜீரணமாகல, அதுக்குள்ள வேற உணவு வந்துருச்சுன்னா தான் வயிறு உபுசமா மாறும். வயிற்றுல ஜீரணம் வந்து 3ஆ பிரிச்சுக்குவோம் நாங்க எப்பவுமே. அது காற்று வடிவம், நீர் வடிவம், சாலிட் வடிவம் சொல்லி 3 வடிவத்துல நடக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும்போது காற்று வடிவம் போது வயிறு உபுசமாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்ப உணவு வந்து கொஞ்சம் சாப்பிடுற டைம் வந்து கேப் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னா போதும். உதாரணத்துக்கு வந்து நான் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றேங்கிறத வந்து 8 மணி நேரத்துக்கு நகர்த்திடுங்க. அப்படி 8 மணி நேரம் நகர்த்தினேன், 2 வேளை உணவாக மாறிவிடும். அப்ப இந்த சம்மர்ல 2 வேளை உணவா ஒரு 4 நாளைக்கு மட்டும் நகர்த்துங்க. அப்புறம் திருப்பி நீங்க பழைய மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்க. அப்புறமாயா இன்னொரு சின்ன ஒரு இது, நீங்க இந்த டாக்டர் பிரசர் புக் வெளியிடுறீங்க சொல்லிடுங்க. உங்க அந்த புக் வாங்கணும்னா எங்க வாங்கலாங்கய்யா உங்க இதுல இருந்து? ஐயா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா அந்த டீடைல்ஸ் அனுப்பி விடுறேங்க ஐயா. அனுப்பிடுறீங்களா? என்னன்னா நம்ம அப்பாவுக்கு வந்துட்டு அதிகமான நீரழிவு நோய் சுகர்னால இப்போ கிட்னி டிசீஸ் வந்துருக்கு. சிகேடின்னு சொல்றாங்க இல்லையா, கிட்னி கிரியாட்டின் லெவலுக்கு அதிகமா இருக்கு. அவருக்கு இந்த மாதிரி டயத்துல எந்த மாதிரி அவரு உணவு முறைகள் எல்லாம் எடுத்து? இப்ப அவருக்கு வந்து உணவு முறையும் ட்ரீட்மெண்ட் ரெண்டுமே பேரலா தேவைப்படுங்க ஐயா. ஸோ உணவு முறையில நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி அலோபதி ஏதாவது மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க, அதையும் பேரலா எடுத்துக்கிட்டு
இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே கொஞ்சம் கவனிச்சு எடுக்க வேண்டியிருக்கும். பக்கத்துல யாராச்சும் இருந்தாங்கன்னா நான் உங்க நம்பர், நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல யார் இருக்கிறாங்கன்னு நம்பர் தரேன். நாங்க அவங்கள்ட்ட நேர்ல பெங்களூர்ல போய் இருக்கோம். பெங்களூர்ல இருக்கோங்கய்யா. பெங்களூர்ல ஓகே, பெங்களூர்ல இருக்கிறவங்க நம்பர் இருக்குது, நான் பெங்களூருக்கு நம்பர் தரேன். நீங்க அவங்களுக்கு பேசிட்டு அவங்களுக்கு பக்கமா என்னன்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு இப்போ அவங்களோட டச் தேவைப்படும், உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் தேவைப்படும். ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. ஏன்னா இப்போ இவருக்கு கொஞ்சம் நடமாடுறதுக்கு காலு சக்தி கிடையாது, கம்மியாயிடுது. ஜீரண சக்தியும் கம்மியாகுதுங்க. அந்த கிட்னி டிசீஸ்னால ஜீரண சக்தியும் அவருக்கு ரொம்ப கம்மியா இருக்குது. பிளட் லெவல் என்னன்னா கம்மியாயிட்டே வந்துகிட்டே இருக்குங்க, ஹெச்பி லெவலு. அதனால இப்ப என்னன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பிளட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்றாங்க. இல்ல இப்ப நம்ம என்னன்னா, இப்ப நம்ம அவங்களுக்கு வந்து இப்ப நீங்க சொல்ற சிம்டம் எல்லாம் சொல்ல போது மோர் தென் 10 இயர்ஸ் ஒரு மாத்திரைக்கு தாண்டி வந்திருப்பாரு போல. 24 இயர்ஸ் சாப்பிடுறாரு. அத 10 இயர்ஸ் தாண்டினாதான் நீங்க சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கும். அப்ப இத்தனை ஆண்டுகள் மருந்துகளும் இருந்திருக்கு, அந்த மருந்துகளை நம்ம கிளென்ஸ் பண்ணி எடுக்க வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் மீன் டைம்ல உடம்பையும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்றதுனால இது வந்து செடி மேல விழுந்த துணி மாதிரி நம்ம மெதுவா தான் ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் இதனோட ப்ராசஸ் முடியும். மேபி இதனோட அவருக்கு 75 வயசும் 75 ஆயிடுச்சுங்க. ஓகே ஓகே, வயது பத்தி நமக்கு இல்ல. வயது எப்படி இருந்தாலும் சரி, அவங்களோட ஆக்டிவிட்டிஸை இம்ப்ரூவ் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளால செய்ய முடியும். இல்லைன்னா ரொம்ப சோர்வடைஞ்சிருவாங்க. அதிகமா பாயிண்ட் கொடுத்தாலும் சோர்வடைஞ்சிருவாங்க. அதாவது இப்ப அவங்க கொஞ்சம் முன்னாடி கூட ஒருத்தர் பேசும்போது இதுக்கு என்ன பாயிண்ட் சொல்லும்போது பாயிண்ட் கொடுக்கவே முடியாது. அவங்களுக்கு அந்த உடம்புல என்ன நடக்குதுங்கிறத அனலைஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே கூட்டிட்டு வரணும். ஒவ்வொரு ஸ்டேஜா தான் உங்களால வெளியே வர முடியும். ஃபர்ஸ்ட் தூக்கத்தை கொண்டு வரணும், மோஷனை ரெகுலேட் பண்ணணும், அப்புறம் பசியை உண்டாக்கணும். அதுக்கப்புறம் தான் மெயின் டைம்ல ஏதாவது உடம்புல வலி வந்து அந்த வலியை சரி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து பர்மனன்ட் கியூரிங்குள்ள கொண்டு வர வைக்க முடியும். ஸோ இதுக்கு டைம் நிறையவே தேவைப்படும். உங்களுக்கு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம். நான் உங்களுக்கு பேசுங்க, நான் உங்களுக்கு அந்த நம்பர் தரேங்க ஐயா. சரி, பெங்களூர் நம்பர் தரேன், நீங்க பெங்களூர்ல இருக்கிற பேசிக்கோங்க. சரி, இப்ப நீங்க அந்த உங்க நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரே கான்டாக்ட் பண்ணலாம் இல்லையா? அந்த நம்பர்லயே பேசுங்க ஐயா, சாட்லயே கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர்ல பேசிக்கலாம் நீங்க. சரிங்க, அதாவது இந்த ரிப்போர்ட் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பலாம், அந்த சம்பந்தப்பட்ட லாஸ்ட் டைம் ரிப்போர்ட், பிளட் ரிப்போர்ட் எல்லாமே. அதான் நீங்க அனுப்புங்க. அனுப்புனாலும் எப்படி இருந்தாலும் அவங்க பல்ஸ் பார்க்கணும். பல்ஸ் பார்த்தாதான் நம்மளால ஒரு இது உள்ள கொண்டு வர முடியும், என்ன கண்டிஷன் இப்ப நடக்குதுங்கிறத பார்க்க முடியும். அது வந்து நமக்கு அங்க இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர்கள் மூலமா பார்த்துக்கிட்டா நல்லது. நான் உங்களுக்கு அந்த நம்பரையும் அனுப்பி தரேன். உங்களுக்கு பெங்களூர் நம்பர் அனுப்பி தரேன், நீங்க பெங்களூர்ல பாத்துக்கலாம் கண்டிப்பா. சரிங்க, அது அப்புறம் வந்துட்டு இந்த கிட்னி டிசீஸ் வந்து 2 வருட காலமா ஆச்சுங்க. இப்போ கொஞ்சம் ரொம்ப கண்டிஷன் தான், ஸ்டேஜ் 4ங்கிற மாதிரி சொல்றாங்க அலோபதியில. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லாம இவருக்கு கொஞ்சம் இந்த வாய் கட்டுப்பாடு எதுவும் கொஞ்சம் இல்லைங்க. நம்ம அதாவது விவசாயம் செஞ்சுட்டு இருந்த மனுஷன் இருக்குது, ஊர்ல விவசாயம் செஞ்சுட்டு இருந்ததுனால ரொம்ப பண்ணவும் முடியாதுங்க. நாட்கள் நகர நகர வாய் கட்டுப்பாடு குறைதான் செய்யணும், அதிகமாகாது. அதனால அதை வந்து நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டாம், தவறுதலா யோசிக்க வேண்டாம். அது நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். யாராச்சும் ஒருத்தர் அங்க கைட் பண்றதுக்கு ஒருத்தர் பக்கத்துல இருந்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு பேசும்போது நான் சொல்றேங்க ஐயா. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்து நன்றிங்கம்மா. ஜானகிஜி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. ஏன் கழுத்துக்கு இருந்து மேல இருந்து ஆரம்பிக்கிறது 4வது எலும்பு வந்து தேஞ்சு போயிருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அக்குபஞ்சர் ஏதாவது பாயிண்ட் இருக்குங்களா? ஆமாமா, திருப்பி சொல்லுங்கம்மா. கால் வந்து கட் பண்ணேன், அதுக்குள்ள சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. கழுத்து வலி இருக்குங்கய்யா. இப்போ மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வர கீழே 4வது எலும்பு வந்து ஸ்பைனல் இது தேஞ்சு போயிருக்குதுங்கிறாங்க. அதுக்கு எதுவும் அக்குபஞ்சர் பாயிண்ட்? இதுல அது வந்து நார்மலா அந்த மாதிரி இருக்குன்னா எல்லை நல்லா இருக்கா பார்க்க சொல்லி சொல்லுவோம். லார்ஜ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கா, மோஷன் ஒழுங்கா போதான் செக் பண்ணுங்க சொல்லுவோம். அது அவங்களோட பவல் மூமெண்ட் ஃப்ரீயா இல்லைன்னு சொன்னா முதல்ல அதை சரி பண்ணிட்டீங்கன்னா இதுல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கு வந்து எல்லைக்கு வந்து LI 2 அப்படிங்கிற பாயிண்ட் கொடுத்து சரி பண்ணுங்க. நைட் வந்து ஃபுட் அதிகமா சாப்பிட வேண்டாம். என்ன பாயிண்ட்? LI 2ங்களா? ஓகே. ஆமாமா.
சரிங்க சார். ஸோ அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து உணவு வந்து இவங்களுக்கு ரொம்ப கம்மியா கொடுங்க, ரொம்ப அதிகமா வேண்டாம். சரிங்க பர்டிகுலரா இந்த தோசை வந்து தர வேண்டாம். சரிங்களா? சரிங்க நைட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு சூப் மட்டுமே சாப்பிடுற மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, ஒரு வாரம் அப்படி சாப்பிட பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த சரிங்க பெயின் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு வெதர் நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல தான் போறோமாங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்க சரிங்க. இல்லைன்னா நீங்க எந்த ஏரியான்னு சொன்னீங்கன்னா அந்த ஏரியால இருக்கக்கூடிய நபரை உங்களுக்கு சொல்றேன், நீங்க அங்க போய் கோயம்புத்தூர் தாங்க. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல நீங்க எந்த ஏரியால இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பீளமேடு ஏரியா. பீளமேட்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. பீளமேட் நம்பர் இருக்கிறவங்களுக்கு தாராளமா பார்த்துக்கலாம். நீங்க பீளமேட்லயே பார்த்துக்கலாம். சரிங்க, உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேங்க திரும்பி அந்த நம்பர்ல, சாட்ல இருக்கிற நம்பர்ல கான்டாக்ட். தாராளமா பார்த்துக்கலாம். சரிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி உமாகாந்தன் அம்மா, வாழ்க வளமுடன். சாந்தி உமாகாந்தன் அம்மா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. எங்க மருமகளுக்குங்க 35 வயசு ஆகுதுங்க. சாப்பிடும்போது நாக்குல வந்து அதாவது நாக்குல புண்ணு அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சுங்கய்யா. டாக்டர் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப காலையில சும்மா மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிட்டா கூட நாக்கு வந்து எரிச்சலா இருக்கு அப்படின்றாங்க. குளிர்ச்சியா சாப்பிட்டா கூட நாக்கு எரியுதுன்றாங்க. அப்புறம் அசிடிட்டி இருக்குன்ட்டு லைட்டா அசிடிட்டி இருக்குங்க. அந்த மார்பு கீழே மார்பு எலும்பு கீழே 2 பக்கமும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு திம்முன்னு இருக்கிற மாதிரி வலிக்குதுன்றாங்க. இந்த மார்பு எலும்பு கீழே அந்த பக்கம் வலி இருக்குது அப்படின்றாங்க. ஓகே ஓகே. இப்ப இது நீங்க சொல்லக்கூடிய சிம்டம் மட்டுமே பார்த்தா வெறும் வயிற்றுல இருக்கிற பாதிப்பு தான் தெரியுதுமா, வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? வயிற்றை கிளீன் பண்ணா நல்லா இருக்கும். சப்போஸ் அவங்களுடைய ஜீரணத்திறன் நல்லா இருக்குது, அதாவது ஓரளவுக்கு சாப்பிட்றாங்க, நல்லா மோஷன் நல்லா போகுது சொன்னா முடிஞ்சா அவங்களுக்கு பேதி கொடுத்துங்க. பேதி கொடுத்து வயிற்றை கிளீன் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வந்து ஃபுட்டு சாப்பிட்றது பழகுனீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்கய்யா. அந்த ஒரு நாள் பேதி இருந்துட்டாங்கன்னா உடல் சுத்தமாயிடும். ஒரு ஆப்ஷனு. ரெண்டாவது அப்படி இல்லைன்னா ஸ்டொமக் 36 ஒரு புள்ளி வந்து கால் முட்டியில இருக்கும். ஸ்டொமக் 36ங்கிற புள்ளி, அந்த 36ங்கிற புள்ளியை 3 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வாங்க. சரிங்க. அது அதனாலேயே வந்து உடல்ல வந்து மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இவங்க வந்து இட்லி தோசை ரெகுலரா சாப்பிட்றாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க சொல்லுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இட்லி தோசை எடுத்துக்க சொல்லுங்க. புரோட்டீன் அதிகமா இருக்கிற உணவுகளை தவிர்த்துருங்கன்னு சொல்லுங்க. சுண்டல், கடலைப்பருப்பு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய முளைக்கட்டிய பயிர்கள் இதெல்லாம் இப்போதைக்கு அவங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிடுங்க. சரிங்க. வேற காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நார்மலா எடுத்துக்கலாம். காய்கறிகள், பழங்கள் நிறைய சாப்பிடலாமா. நீங்க இது மாதுளம்பழம் சாப்பிட சொல்லுங்க, ஜூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. உங்களுக்கு வயது சின்னதா இருக்கிறதுனால மாதுளம்பழத்தை அந்த தோலோட உள்ள இருக்கிற லேயரோட சாப்பிட சொல்லுங்க. அந்த லேயர் மருந்தா வேலை செய்யும் உங்களுக்கு. சரி சரி சரிங்க. மென்னி சாப்பிடணும். ஆமா ஆமா, மென்னுதான் சாப்பிடணும். சரி. காரம் கொஞ்சம் கூட சாப்பிட முடியலைங்க. காரம் கொஞ்சம் கூட வாயிலே வைக்க முடியலைங்க. இல்ல, முதல்ல வயிற்றை கிளீன் பண்ணாதான் நம்மளால காரத்துக்குள்ள போக முடியும். எல்கேஜி பாஸ் பண்ணாம யூகேஜி போக முடியாது. அந்த கண்டிஷன்ல அவங்களுக்கு வந்து எல்கேஜி பாஸ் பண்ண வைக்கலாம் முதல்ல. இப்ப அதுக்கு என்னங்க இயற்கை முறையில வயிறு கிளீன் பண்றதுக்கு இல்ல டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாமா? அதான் நாட்டு மருந்து கடையில உங்களுக்கு டேப்லெட் கிடைக்கும், அதை எடுத்து போட்டாலும் சரி. இல்லாட்டி விளக்கெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி தான் விளக்கெண்ணெய் சாப்பிடக்கணுங்க. அது பேதிக்கு நிறைய மெத்தட் இருக்கு. ஆனா உங்க உடல் வந்து உப்பு பேதி தாங்கிக்கும் சொன்னா உப்பு பேதிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல விளக்கெண்ணெய் எடுத்துட்டா பரவாயில்லனா விளக்கெண்ணெய் வந்து நல்ல ஒரு வார்ம் வாட்டர்ல ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். இல்ல வெறுமனே விளக்கெண்ணெய் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாட்டு மருந்து கடையில பேதி மாத்திரைன்னு சொன்னா தருவாங்க. அது வயசை சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி 1 or 2 சொல்லி தருவாங்க. அதை வாங்கி நீங்க எப்ப போடணும்ன்றத உங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. அதிகாலையில 3 மணிக்கு போட்டா போதுன்னா 3 மணிக்கு அந்த டேப்லெட் போட்டீங்கன்னா 7 மணிக்கு வயிறு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதியானம் லஞ்ச் 2 கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இரவு உணவுக்கு போயிட்டீங்கன்னா சரியாயிடும். சரிங்க. இந்த பாயிண்ட் என்னங்க ஸ்டொமக் 36 36. ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிரசன்னா கர்மினி அம்மா, வாழ்க வளமுடன்.
ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. நான் வணக்கம், இடையில வாழ்க தான் ஐயா வளமுடன். வந்தேன், ஸ்பீச் கேட்க முடியல, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் ஐயா. என் பொண்ணு கீழே விழுந்தியா, கட்டு போட்டிருக்காங்க. கீழே விழுந்து கை அப்படியே இடது கை மணிக்கட்டுக்குள்ள முழங்கையில உடைஞ்சு போய் இப்ப கட்டு போட்டிருக்காங்கய்யா. ஆனா பெயின் வந்துகிட்டே இருக்குயா, அதுக்கு என்னையா பண்றது? சரியா தூங்கவும் மாட்டேங்கிறாங்க, ஒரே வாமிட்டிங்கா வேற வந்துகிட்டே இருக்கு. ஓகேம்மா, அப்ப வந்து நீங்க அவங்களுக்கு லிவர் 1 LIV1 அப்படிங்கிற பாயிண்ட் கொஞ்சம் பார்த்து கொடுங்கம்மா. கால் கட்ட விரல்ல தான் இருக்குது. லிவர் 1 அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஐயா தூக்கமும் நல்லா அவருக்கு வரும். கொஞ்சம் என்னதுயா இன்னொரு வாட்டி சொல்லுங்கய்யா. ஐயா லிவர் 1 LIV1 LIE 1. சரிங்கய்யா சரிங்கய்யா. லிவர் 1 அப்படிங்கிற புள்ளிமா, அந்த லிவர் 1ங்கிறது கால் கட்ட விரல்ல இருக்குது. அந்த கால் புள்ளி கொடுங்க. சரிங்கய்யா சரிங்கய்யா. நெட்ல பாத்துக்கோங்க அந்த புள்ளிய. இந்த புள்ளி வந்து கொடுத்தீங்கன்னா வாமிட் சரியாகும். அதே மாதிரி கொஞ்சம் உடம்புலோட நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும். வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகே ஓகே ஐயா, ஓகே. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க நன்றி, வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஓகே ஓகே, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ப்பா. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செய்திக்கலாங்களா? வேற யாரும் இல்ல போல. தாராளமா நிறைவு செய்துக்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்ட அனைத்து இறை சாதனை நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த மாதம் ஒரு நாள் நம்ம சந்திக்கலாம். மிக்க நன்றி.